ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம போடுற ஒரு வீடியோ வந்து சேல்ஸ் வீடியோ இல்லை. டெய்லி சேல்ஸ் வீடியோ தான் நம்ம போட்டுருக்கிறோம். நம்மளோட ப்ராடக்ட் உங்ககிட்ட காமிச்சிட்டு அதோட ரேட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம போடுற ஒரு சேல்ஸ் வீடியோ இல்லை. இன்றைக்கி நம்ம போடுற உங்களுக்கு எப்படி உங்களோட மெஷர்மெண்ட் செக் பண்ணலாம் அது நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே பிராண்டட் சைஸ் தான் வருது. ஆனாலும் ஒரு சிலது வந்துட்டு நிறையவங்களுக்கு இந்த ஹிப்பில் சரியாகறல, செஸ்ட்டில் சரியாகறல, வேஸ்ட்டில் சரியாகறல அப்படியெல்லாம் வருது. அப்புறம் இங்கே 2 டாப் எடுத்திருக்கிறேன். ஒன்று அம்பர்லா டாப்பு காலரில் எடுத்திருக்கிறேன், ஒன்று சைடு ஓப்பன் டாப்பும் காலரில் தான் எடுத்திருக்கிறேன். இந்த 2 டாப்போடும் மெஷர்மெண்ட் எப்படி செக் பண்ணுறது நான் பண்ணித்தரேன். நான் எப்படி செக் பண்ணுறேனோ இந்த டாப்பில் மெஷர்மெண்ட்டு, அது மாதிரி உங்களோட இப்போ நீங்கள் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸோடது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் ஜஸ்ட் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் போடும்போது உங்களுக்கு கரெக்டு சைஸ் வந்துடும். அப்போ இந்த சைஸ் இஷ்யூ பிரச்சனை அதெல்லாம் நமக்கு கட் பண்ணிடலாம். ஏன்னா சைஸ் இஷ்யூ பிரச்சனை எல்லாம் வரும்போது நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறனால நம்ம மார்ஜினே 20 ரூபா 25 ரூபாக்குள்ளே மார்ஜின் வச்சுட்டாக்க நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த பக்கம் அந்த பக்கம் கொரியர் சார்ஜ் அது இது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உபகாரமான வீடியோ, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பான ஒரு வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டாக்க நம்ம வந்திருக்கிறோம். அப்போ உங்ககிட்ட நீங்கள் இப்போ போட்டுட்டு இருக்கிற ஒரு குர்த்தி எடுத்துகிட்டு எப்படி மெஷர் பண்ணணும் என்ன டீட்டெயில் நான் சொல்லித்தரேன். அதே போல் உங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணால் அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு தகுந்த உங்களுக்கு அடுத்த தடவை இது போடலாம். என்ன போடலாம், சைஸ் பார்த்துட்டு போடலாம். இப்போ சைஸ் இப்போ XXL இருந்தால் கூட உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது XXL வருதுன்னா நம்மளோட XXL எடுக்கலாம் அப்படி. அப்போது ஹவு டு மெஷர் யுவர் ஆன் குர்த்தி அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, முதல்ல நமக்கு அம்பர்லா பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்திருக்கிறது வந்துட்டு அம்பர்லா டாப்பு இது வந்துட்டு காலராக்கு எடுத்திருக்கலாம், ஒரு காட்டனாக்கு எடுத்திருக்கலாம். இதோட லெங்க்த்து, செஸ்ட்டு, ஹிப்பு, வேஸ்ட்டு, அப்புறம் கை 3/4 கையா, பின்ன ஆம் ஹோலு, இதெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃபிட்டாக போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸோடு இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் போடும்போது உங்களுக்கு சிம்பிளாக இது பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் எடுக்கணும்னு கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட பார்த்துன்னா கரெக்டாக உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இது மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங் பண்ண போகிறோம் அம்பர்லாவோடது. ஓகே, அம்பர்லாவோட லெங்க்த்து பார்க்கலாம். முதல்ல லெங்க்த்து பின்ன எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஆனாலும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம லெங்க்த்து பார்க்குறோம். இப்போ ஏன்னா நிறையவங்க ஹைட் உள்ளவங்களுக்கு லெங்க்த்து ஜாஸ்தி வேண்டி வரும். எப்படியும் ஒரு நார்மல் சைஸ்னால் 42 to 44 இப்படியெல்லாம் தான். இது பார்த்தீங்களா 44 வருது. இதோட மெஷர்மெண்ட் அழுக்கினது பார்த்தீங்களா எப்படின்னு. இங்கே வச்சுட்டு எப்படி உங்களோட ஒரு டாப் எடுத்துங்க. டாப் எடுத்துகிட்டு இங்கே வச்சுருங்க. எங்கே இந்த லாஸ்ட் இந்த இது இருக்குல்ல அங்கே வச்சுருங்க. அங்கே வச்சுட்டு அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துன்னா எவ்வளோ வருதுன்னா அதுதான் உங்களோட லெங்க்த்து. நிறைய ஹைட் உள்ளவங்களுக்கு சிலப்போ 46 48 எல்லாம் போடுறவங்க இருக்குவாங்க. நம்ம நார்மலாக ஏவரேஜ் எப்படி வருதுன்னா 42 to 44 வருது. நம்ம இப்போ இந்த குர்த்தி வந்துட்டு 44 வருது. இப்படி தான் நமக்கு லெங்க்த்து பார்க்க வேண்டியது ஒரு டாப் ஓடுது. இப்போ உங்களோட டாப் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படியே பண்ணிடுங்க, கரெக்டாக லெங்க்த்து பார்க்கலாம். அடுத்து நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது செஸ்ட்டு சைஸாக்கும் பார்க்க வேண்டியது. செஸ்ட்டு சைஸாக்கும் சரிக்குன்னு இந்த மெஷர்மெண்ட்டில் வருது. நம்ம 40 42 44 சொல்லும்போது அவங்க சொல்கிற இந்த செஸ்ட்டு சைஸாக்கும் சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்களா, எங்கே தெரியுமா, இந்த கையோடது, இந்த கை பார்த்தீங்களா 3/4 ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டோடது இந்த ஜாயிண்ட் வரும். எங்கே இந்த ஹேண்டோடது இந்த டாப்போட ஒரு ஜாயிண்ட் இங்கே வரும். இந்த கையோட இந்த பாகத்தில் அங்கேருந்து மெஷர் பண்ணணும். அது அப்படியாக நம்ம செஸ்ட்டு சைஸ் மெஷர் பண்ண வேண்டியது. இப்படியே வந்து இப்படி வச்சுன்னா இந்த செஸ்ட்டு சைஸு 23. நம்ம இப்போ 3XL எடுத்துருக்கிறோம், அதனால் 23 வருது. இது மாதிரி உங்களோட டாப்லேயும் வச்சுட்டு செஸ்ட்டு சைஸு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா ஹேண்டோட லெங்க்த்து வேண்டாம், ஹிப்பு பார்க்கலாம். ஹிப்பும் வேறு வேஸ்ட்டு வேறு. நிறையவங்களுக்கு ஹிப்பும் வேஸ்ட்டு சொல்லிவிட்டு நிறையவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. வேஸ்ட்டுனா இந்த வயரோட பாகம், ஹிப்புனா நம்ம பேண்ட் போடுல பேண்ட் நிற்குலோ பேண்டோடு அந்த ஏரியாவிலேக்கு ஹிப்புன்னு சொல்கிறேன். வேஸ்ட்டுனா இந்த வயரோட பாகம். இப்போ இதில் பார்த்தோன்னா வேஸ்ட்டுனா இந்த வயரோட பாகம் இங்கே வரும். இங்கே வரும்போது பார்த்தீங்களா வேஸ்ட்டுனா
21 இன்ச்சு. வேஸ்ட்டுனா வயரோட பாகம். ஹிப்புனா அதோட வயரோட பாகம் நிறைய இது வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஹிப்புன்னா நான் சொல்லலை, இந்த பேண்ட்டு போடல, இந்த பேண்ட்டோட ஸ்ட்ரெச்சபிள் இருக்குல்ல, ஸ்ட்ரெச்சிங் எலாஸ்டிக் இருக்குல்ல, அது நிற்கிற பாகம் தான் ஹிப்புன்னு நம்ம சொல்லுவோம். அது உங்களோடது எவ்வளோ வருதுன்னு பார்த்து கணக்காக்கி வச்சுங்க. இதில் பார்த்தீங்களா 24, 25 எல்லாம் வருது. ஏன்னா ஹிப்பு பாகம் எப்போவுமே கொஞ்சம் பல்ஜாக தான் நிற்கும் நிறையவங்களுக்கு. அப்போ இதில் 24, 20 உங்களோடது நீங்கள் அப்படி மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ அடுத்தது வந்துட்டு இந்த கை, இப்போ நம்ம லெங்க்த்து சொன்னாச்சு, செஸ்ட்டு சொல்லியாச்சு, வேஸ்ட்டு சொல்லியாச்சு, ஹிப்பு சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது கை வந்து 3/4 கை. 3/4 ஹேண்டும் ஹாஃப் ஹேண்டும் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும்ல. கையோட லெங்க்த்து பார்க்க வேண்டியது இது இப்படி அப்படியே சைடில் எட்ஜில் வச்சிங்கன்னா இதோட இந்த கட்டிங் வரும். இந்த கட்டிங்கோட அங்கே தான் இப்படி கையோடு இது பார்க்க வேண்டியது. இது வர 15.5 வருது, 15.5 வருது. அடுத்தது மெயின் ஐட்டம் ஆகும் ஆம் ஹோல்னால் இந்த கையோட ரவுண்டு, இந்த ரவுண்டு இல்லைங்க, கை உள்ளே போடும்போது கை வரும்ல, இந்த ரவுண்டு. இது என்னென்னா நிறைய கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆம் ஹோல் கொண்டு கொஞ்சம் பெருசாக வேணும், இல்லாட்டினா அவங்க கை உள்ளே கூட வராது. அப்போ அவங்க உங்களோட எடுத்துகிட்டு உங்களோட ஆம் ஹோல் எவ்வளோ வருது செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்களா 6.7க்கு ஒரு 0.2 கம்மி, ஒரு 6.9 எல்லாம் வருது. உங்களோடது இது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் அம்பர்லா குர்த்தியோட நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்து வச்சாச்சு. இது உங்களோட ஒரு டாப், இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிற டாப்போட ஒன்று எடுத்துகிட்டு கம்ப்ளீட் செக் பண்ணி வச்சுருங்க. அப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, எங்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் எப்படி நீங்கள் டைரெக்டாக போய் எடுக்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனை பெரிய வராது. ஏன்னா ட்ரையல் ரூம் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் எங்கே நீங்கள் ஆர்டர் கொடுக்குறாஇருந்தாலும் உங்களுக்கு அது செக் பண்ணிவிட்டு இந்த சைஸில் இந்த மெஷர்மெண்ட் எழுதி வச்சுட்டு அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போட்டு கொடுத்தா போதும். இந்த மெஷர்மெண்ட் வேணும், நான் இதுதான் போட்டுட்ருக்கிறேன்னு சொன்னால், இதுதான் எனக்கு ஃபிட்டாக இருக்குது சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம சைடு ஓப்பன் பார்க்க போகிறோம். இப்போ அம்பர்லா பார்த்தா இது இப்போ சைடு ஓப்பன் ஆகும். ஒரு காட்டனில் சைடு ஓப்பன் குர்த்தி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதோடக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சைடு ஓப்பனும் அம்பர்லாவும் இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் லெங்க்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லெங்க்த்து பார்க்குறதுக்கு நான் சொன்னேன், அம்பர்லாவில் சொன்னேன், அதே மாதிரி தான் சைடு ஓப்பன்லேயும் அதில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. லெங்க்த்து செஸ்ட்டு எல்லாம் சேம் அப்படியே தான் எடுக்கணும். ஆனாலும் நான் அம்பர்லா வேறு சைடு ஓப்பன் வேறு கொண்டு வர்றதுக்கு மெயின் ரீசன் இருக்குது. நிறையவங்க சைடு ஓப்பனோட போடு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இது 44. உங்களோடது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க. இதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியே கீழே வந்ததுன்னா ஸ்ட்ரைட்டு வந்ததுன்னா 44 வருது. ஓகே, இனி செஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு இதெல்லாம் நீங்கள் நிறையவங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னோட குர்த்தியோட சைஸ் சொல்கிறாக்கும் அல்ல, என்னோட குர்த்தியில் உங்களுக்கு நான் காமிச்ச தரேன். உங்களோட குர்த்தியில் நீங்கள் இப்படி சைஸ் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுங்க. டேப்பு நிறையவங்க கிட்ட இருக்காது. டேப் இல்லாதவங்க இந்த டேப்பு ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் டேப் இருக்குது. கண்டிப்பாக ஆன்லைனில் போடுறவங்க வாங்கி வச்சுருங்க. ஃபேன்சி கடையில் போனால் இது கிடைக்கும். இது பார்த்தீங்களா 23, இது XXL சைஸாக இருக்கும், அதனால 23 வருது. இது மாதிரி உங்களோடதும் எடுத்து வச்சுங்க. இந்த கையோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜாயிண்ட் பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட் வந்து திரும்ப இந்த ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ வருது அதுதான் உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, இனி அடுத்தது ஹிப்பு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஹிப்பு சொன்னால் நான் சொன்னல, இந்த பேண்ட்டு போடுறோம், பேண்ட்டோட எலாஸ்டிக் வரும்ல அந்த பாகம் தான் ஹிப்புங்கிற. இதோட ஹிப்பு எங்கே வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கு ஹிப் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். கொஞ்சம் மேலே இங்கே ஓகே, இதோட இப்படி பார்த்து இப்படி செக் பண்ணிவிட்டு இது 25 வருது. இந்த சைடுந்து இந்த சைடுக்கு எவ்வளோ வருது ஹிப்பு, அதுதான் 25 வருது நம்மளோடதில். உங்களோட எவ்வளோன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. அப்போ லெங்க்த்து பார்த்தாச்சு, ஹிப்பு பார்த்தாச்சு. வேஸ்ட்டு நான் சொன்ன இந்த வயரோட சைடு தான், அது பெரிய பிரச்சனை யாருக்குமே வரல. ஹிப்பும் இந்த லெங்க்த்தும் ஆம் ஹோலும் தான் மெயினாக வருது. இந்த 3/4 ஹேண்டு கை வந்துட்டு மெஷர்மெண்ட்டு நான் கொஞ்சம் பிள்ளை காமிச்சேன் அம்பர்லாவில். சைடு ஓப்பனில் ஒன்றும் கூட காமிக்கிறேன். இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட இங்கே ஒரு ஜாயிண்ட் வருது, இந்த கையோடு வெட்டிட்டு இங்கே ஜாயின் பண்ணுவாங்க, அதுதான் வருது. இது 16 வருது. ஓகே, இனி அடுத்து நமக்கு ஆம் ஹோல் பார்க்கலாம். ஆம் ஹோலோ சொல்கிறது இதாக்கும், இந்த ஹோல் ஆக்கும். நம்ம போன இதில் சொன்னேன், இந்த ஹோலில் சிலவங்களுக்கு கை ரொம்ப குண்டாக இருக்கும், அதனால் உள்ளே கிடக்காது. அதனால தான் ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் எப்படி சொல்கிறேன்னு நான் காமிச்சுக்கிறேன். ஓகே, இது ஒரு சைடு வந்துட்டு, ஒரு சிங்கிள் சைடு வந்துட்டு
அதே 6.97 வருது. அதாவது ஆல் ரவுண்டு 14 வரும். அப்படியாக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒன் சைடாக்கும். நம்ம இது 2 சைடு ஆகிட்டு கணக்காக்கும் போது தான் இப்போ செஸ்ட் சைஸ் 44 சொல்லும்போது ஒன் சைடு 22 வந்தால் தான் செஸ்ட் சைடு 44, 2 சைடும் கூட தெரிஞ்சுட்டு 44 வருது. இப்போ எல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒன் சைடு மெஷர்மெண்ட். உங்களோட குர்த்தி இருந்தால் நீங்களும் அப்படி பார்த்து கணக்கு பண்ணி வச்சுக்குங்க. அது உங்களுக்கு எங்கிட்ட மட்டும்தான், நீங்கள் வேறு யாருக்கிட்ட ஆர்டர் போடுறா இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அப்போ இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ இல்லை, ஒரு ஹெல்ப்ஃபுல் வீடியோ ஆட்ட போட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோ நாளை பார்க்கலாம். தேங்க்யூ.